வணக்கம் நண்பர்களே. இந்த காலத்துல பெண்கள் தனியாக பயணம் செய்ய வேண்டிய சூழல் அதிகமாகவே உள்ளது. படிப்பிற்காக வேலைக்காக வென்று எங்கேனும் செல்ல வேண்டிய நிலை உள்ளதால் அதையெல்லாம் தவிர்க்க முடியாத ஒன்றாகிவிட்டது. அப்போதெல்லாம் பெண்கள் தங்கள் துணைக்கு யாரேனும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க முடியாது. அப்படி பயணிக்கும் சமயங்களில் நேர காலம் பார்த்து சரியாக சென்றுவிட முடியும் என்று கண்காணிக்க முடியாது. சில சமயங்களில் சீக்கிரமே சேர வேண்டிய இடத்திற்கு செல்ல முடியும், அப்படி இல்லையால் தாமதமாகலாம். இப்படி தனியாக பயணிக்கும் பெண்களுக்கு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பிரச்சனைகள் வரும். அதையெல்லாம் சமாளித்து கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பெண்கள் எப்போதும் தன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களை கவனமாக கவனிக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும். அதை உணர்த்துவதற்காக தான் இச்சம்பவம். தொலைதூர பேருந்து பயணத்தின் போது இரவு நேரங்களில் பேருந்து ஹைவேஸில் இருக்கும் கடைகளில் சிறிது நேரம் நிற்கும். அந்த நேரத்தில் உணவு, காஃபி போன்றவற்றை வாங்கிக் கொள்ளலாம். இயற்கை உபாதைகளை கழிக்க வேண்டும் என்றாலும் சென்று விட்டு வரலாம். பேருந்தில் பயணித்த பெண்மணி ஒருவர் இயற்கை உபாதையை கழிக்க சென்றிருக்கிறார். ஆனால் அந்த இடமோ ஒதுக்குப்புறமாகவும் வெளிச்சம் சற்று குறைவான இடத்திலும் இருந்திருக்கிறது. இது அப்பெண்ணுக்கு சரியாகப்படவில்லை என்றாலும் அவசரத்திற்கு வேறு வழியில்லை என்று பேருந்திலிருந்து இறங்கி அங்கே சென்றுள்ளார். அங்கே பெண்களின் கழிவறையின் அருகில் சில ஆண்கள் நின்று கொண்டிருப்பதை பார்த்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அந்த கூட்டத்தில் இருந்து ஒருவர் உள்ளே யாரும் இல்லை போங்க என்று இப்பெண்ணிடம் கூற, இந்த பெண்ணோ கழிவறையின் வாசலில் ஈரமான காலடி தடங்கள் இருப்பதை பார்த்திருக்கிறார். இதனால் சந்தேகமடைந்த பெண் இதற்கு மேல் அங்கு இருப்பது நல்லதில்லை என்று உணர்ந்து உடனே அந்த இடத்தை விட்டு பேருந்துக்கு வந்துவிட்டார். பேருந்திற்கு வந்த பிறகும் அப்பெண்ணுக்கு ஏதோ சரியில்லாது போல தோன்ற பேருந்தில் அமர்ந்தவாறே அந்த கழிவறையை கவனிக்கிறார். சற்று நேரம் கழித்து உள்ளே இருந்து ஒரு ஆண் வெளியில் வந்து அங்கு நின்று கொண்டிருந்த கூட்டத்தில் சேருவதை பார்த்து அதிர்ச்சி ஆகிறார். இது தெரியாமல் உள்ளே சென்றிருந்தால் என்ன ஆகியிருக்கும் என்று நினைத்து பார்க்கையிலேயே பயமாக உள்ளதல்லவா. சில சமயங்களில் நம்முடைய உள்ளுணர்வு சொல்வதை தட்டாமல் கேட்க வேண்டும். இதை பெண்களுடைய அதிசய சக்தி என்றே கூறலாம். பெண்களின் உள்ளுணர்வு தவறாக இருப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவாகும். ஒரு இடமோ ஒரு சூழலோ சரியில்லை என்று தோன்றும் போது அங்கிருந்து விலகி வந்து விடுவது நல்லதாகும். போனிலோ அல்லது மெசேஜிலோ எங்கே இருக்கிறீர்கள், என்ன செய்ய போகிறீர்கள் போன்றவற்றை வீட்டில் உள்ளவர்களுக்கு எப்போதும் தெரிவிக்கலாம். காவலன் ஆப் போன்ற ஆப்களை போனிலே எடுத்து வைத்துக் கொள்வது சிறந்ததாகும். அவசர காலத்தில் உதவியாக இருக்கும். பர்சில் பெப்பர் ஸ்ப்ரே போன்றவற்றை வைத்துக் கொள்வது மிகவும் பயனுள்ளதாகும். தனியாக பயணிக்கும் பெண்கள் எல்லா சூழ்நிலையையும் எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். ஏதேனும் பிரச்சனைகள் வந்தால் நம்மளை காப்பாற்றுவதற்கு யாராவது வருவார்கள் என்று காத்திருக்காமல் தன் கையே தனக்குதவி என்று துணிந்து செயல்படுவது ரொம்பவும் புத்திசாலித்தனமாகும். இந்த வீடியோவில் கருத்து உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.